شايفين شايفين என்ன ஒன்றுமை புரியலையா? புரிய வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நாட்டுக்கு சிறை கைதிகளாக வந்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது உடனே போய் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா வாழ்நாள் பூரா ஜெயிலில் போட்டுருவாங்க. இதோ புதிய கேமரா, ஆனால் இதை விட ட்விஸ்டான கேமரா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே போல் வாழ்க்கையே போச்சு, ஜென்சியாவும் போச்சு, கதறல். அப்பார்ட்மெண்ட்டுகளில் மசரிகளோட ஏதாவது கணக்கு வழக்கு இருக்குதா? அப்போது உங்களுக்கான முக்கிய தகவல். அதே போல தான் இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய அவதானம் இருக்குது, மிகப்பெரிய சிக்கலும் இருக்குது. மின்சாரத்தால் இழுத்து மூடுறாங்க தைமா சுலைபியா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுடைய கவனத்துக்கு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இப்போ பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இனிமேட்ஸ்களை கைதிகளை பிரிசனர்ஸை, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சிறை கைதிகளை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் இலங்கை பிரஜைகள், அதாவது குவைத்திலிருந்து இருமுறை இலங்கைக்கு சிறை கைதிகள் போயிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 2 ஃபேமிலி என்னோட பேசினாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை. அங்கே போன எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் போனதில் பார்த்தீங்கன்னா 175% பேர் 1000 என்னடா வாய் இப்படி கொள்ளுறது, ஆயுள் தண்டனை. ஆனால் அதில் மீதி 25% பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு ஜெயில் தண்டனை கொடுத்து, குவைத்தில் ஏற்கனவே 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு இருந்து மிகுதி இன்னும் 1 வருஷம், மிகுதி இன்னும் 2 வருஷம், மிகுதி இன்னும் ஒரு 3 வருஷம் அப்படின்ற டேட்டுக்குள்ளே இருந்த சிறை கைதிகள். இவங்க போய் அங்கே விசாரிக்கும் போது ஃபேமிலி வெளிக்காட்டை ஜெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஆயுள் தண்டனை. யார் சொன்னது? இன்னும் 2 வருஷம்னு ஆயுள் தண்டனை? அதெல்லாம் இல்லை, ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரே அடியாக முஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அதை உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரிய வச்சு, தூதரகம் மூலமாக இங்கேயே மத்திய சிறையிலிருந்து அவங்களுடைய தண்டனை காலம் எவ்வளவு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி உடனடியாக நீங்கள் வெளிக்காடை ஜெயிலுக்கு சப்மிட் பண்ணணும். பண்ணினால் மட்டுமே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா, அதுவும் குவைத்திலிருந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த குவைத் எத்தனை வருஷம் அவங்களுக்கு நியமித்ததோ அந்த நியமித்த காலத்துக்குள்ளே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆயுள் தண்டனையிலேயே போட்டுருவாங்க. உடனடியாக இதை செய்யுங்க. மதியம் 2 மணி காமெடி ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது. என்னது பிக் பாஸில் மதியம் 2 மணி, மதியம் 2:30, மதியம் 2:40, 2:50. இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஏரியாவையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரெடி ஆயிருங்க. மின்சாரத்தை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாக்களையும் நான் இன்றைக்கி காலையில் நியூஸ்லேயே குறிப்பிட்டுட்டேன். ஏரியாவெல்லாம் மறுபடியும் போய் செக் பண்ணிக்கோங்க, செய்தி பார்க்கலன்னா. அடுத்த முக்கியமான இன்னொரு தகவல் இருக்குது. அந்த தகவலை நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கான காரணம் என்னென்னா, அப்பார்ட்மெண்ட்டில் சம்பவம். என்னடா யாரையும் தொங்க விட்டாங்களா, கொண்டாங்களா? இப்போ பலருக்கும் பல யோசனை இருக்கும். அதெல்லாம் இல்லை, உங்கள் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க, அவ்வளவுதான். அப்பார்ட்மெண்ட்டுகளில் மசரிகளை வச்சுருக்கீங்களா? அதுவும் ஒரு மசரி பெண்ணே அதை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், வாடகை கொடுக்கல, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இன்னும் நிறைய செட்டில்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே பேக்கப் பண்ணி சொல்லாமல் கொள்ளாமல் ரெடி ஆகிட்டாரு என் ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களே பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க. எஜிப்தியனை நம்பாதீங்கப்பா அப்படின்னு ஒரு எஜிப்திய பெண்மணியே சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்களில் யாரையாவது வாடகைக்கு வச்சுருக்கீங்களா? பி கேர்ஃபுல். أنا عايزة أقول إن أكتر فئة حرفيا ما ينفعش تتعامل معاها في الغربة هي المصريين. أنا عايزة أوريكم بس نبذة عن اللي حصل النهاردة. شايفين أنا في إيه؟ اولا انت ما جددتش عقدك من اول السنه وعمال تضحك علينا وبتاخد مننا ايجار.
يعني ايه انا اصحى من النوم الاقي الكهرباء قطعه والاقيك بتقولي اصل في اخلاء للسكن؟ خير يا رب خير، انا اروح فين؟ مسكن الناس كلها عندك بنات، هنعمل ايه؟ هنروح فين في يوم؟ هنلم حاجتنا في يوم وهنلاقي سكن في يوم؟ وانت اصلا واخد يعني واخد الايجار بتاع الشهر ده وانت عارف اللي فيه اخلاء. بجد ناس قذرة وعندها قلة ضمير، يعني انا مش عارفة اقول لك ايه، بجد مش عارفة اقول لك ايه، بجد حسبي الله ونعم الوكيل فيك. والمفروض دلوقتي ان احنا مضطرين ان احنا نبات في السكن من غير كهرباء، وطبعا الجو بقى حر جدا ومفيش تكييف شغال ولا في نور ولا في شاحن للموبايل ولا اي حاجة، ومضطرين نبات عشان نلم حاجتنا، وبكرة عندنا دوامات. بجد بني ادمين، هما تقريبا خسارة يتقال عليهم بني ادمين، هو مش بني ادمين، هو ما ينفعش اصلا يتسمى انسان شبهنا. கேமரா புதிய கேமரா. ஆமாம், புதிய கேமரா. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் மின்சார பெட்டிகள் ரோட்டோரமாக இருக்கும் இல்லையா, ஏதோ எலக்ட்ரிக் பாக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறாங்க கேமரா. இந்த பாக்ஸ் கேமராவும் இனி வருங்காலங்களில் நடைமுறையில் இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விடயம், 7வது ரிங் சாலை இன்னும் சில அதிவேக சாலைகளில் ஸ்பீட் கேமரா வண்டியில் இருக்குது. புதிதாக வந்த டிரைவர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க, இதோ இந்த வண்டியில் கேமரா இருக்குது. இந்த மாதிரி வண்டி நிறுத்தி இருந்தாங்கன்னாலே ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இந்த மாதிரி வண்டிகளில் கேமரா இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, அதை விட இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று என்ன இருக்குது தெரியுமா? இப்போ பார்த்தீங்களா, கேமரா இருக்குது, இதோ ரோட் சைடில் ஸ்பீட் கேமரா இருக்குது. அப்போது ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இருங்க பாய், அழுத்துடா வண்டியை மறுபடியும் அப்படின்னு ஏதோ விஜய் அஜித் போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ராப்பே இருக்குது. நீங்கள் அங்கே கேமரா பாஸ் பண்ணிட்டீங்களா, கேமரா பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேகமாக அழுத்திட்டு போவீங்க, கேமரா தான் போயிடுச்சேன்னு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 300 மீட்டர் நீங்கள் அதை தாண்டும் போது உங்களுக்கு அடுத்த ட்ராப் வச்சுருப்பாங்க இந்த வண்டியில் கேமரா. இதோ பாருங்கள், அந்த கேமராவை தாண்டி வரும்போது அடுத்த ட்ராப் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அங்கே கேமராவை தாண்டி தானே இனி அடுத்த கேமரா வரும் வரைக்கும் ஓட்டுவோன்னு நீங்கள் அந்த பக்கம் இடது பக்கமாகவே பார்த்துட்டு ஓட்டினீங்கன்னா இதில் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களை. அதே போல் இதோ உள்துறை அமைச்சகத்தால் தைமா மற்றும் சுலபியா பகுதிகளில் நிறைய வீடுகளுக்கு சீல் வச்சுக்கிட்டு வராங்க. வீடுகளை இழுத்து பூட்டி சீல் வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வீடுகளில் உரிமையாளர்கள் இல்லாத வீடுகள், சிலர் வாடகைக்கு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான வீடுகள் எல்லாத்தையுமே சீல் வச்சுக்கிட்டு வராங்க. சுலைபியா தைமாவை மொத்தமாக காலி பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தயாராக இருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. طبعا هذا البيت الباب اللي تشوفونه مسكر في سلسلة ومحطوط عليه قفل. هذا البيت متواضع، هذا البيت كان بيتنا، كان ساترنا، وكان يعني لامنا عن منة العالم سبحانه وتعالى. طلعونا من البيت، سحبوا البيت من عندنا وصكوا بالزنجير، طردونا من البيت. حتى أخوي في وزارة الداخلية طلعوه من دوامه وشردوا هالعائلة. طب أنت من طلعت الناس هذه ولا تسمح لها بالعمل ولا تسمح لها أنها تشتغل، شلون تقدر توفي أجاراتها؟ شلون بهذا الوضع؟ حتى الناس ما قاعد، غالبية ما قاعد تأجر حق الكويتيين بدون. طب الناس هذه شو اللي تسوي يا ربي؟ طلع من بيته ولا كأنك أنت مسؤول عنه. اسمك مسؤول، أنت مفروض أنك مسؤول عن هالناس هذه، تحل مشاكلهم وتروح تعقد أموره وتروح تعقد حياتها وتطلعها من البيت. ما نقول إلا لا حول ولا قوة إلا بالله وحسبي الله ونعم الوكيل. காசும் வேணாம், பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு நீ மட்டும்தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி சிலர் வரும்போது வீடியோ இருக்குது அரபியில், அதை பாருங்கள். இதோ 640 கேஸ், அதில் நிறையவே பார்த்திங்கன்னா செக் பண்ணி இது எல்லாமே ஃப்ரோஜரி அப்படின்னு இந்த நாடு விட்டு கடத்திட்டாங்க. இன்னும் சிலர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ 7 வருடம் அல்லது 10 வருடத்துக்குள்ளே குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா ஜென்சியா கேன்சல். எமிரேட்ஸில் எடுத்திருக்கிற முடிவு. குவைத் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அரபு நாடுகள் எல்லாத்துலேயுமே இனி அரபிகளை முடிக்கிறவங்களுக்கு ஆப்பு ரெடி ஆகுது. யாருக்கு? வெளிநாட்டவர்களுக்கு. سمعتي عن القرار الجديد؟
شوفوا نزلوا قرار قانون في الإمارات اللي تتزوج مواطن بعد 7 سنوات تحصل على الجنسية، وإذا ما جابت منه عيال بعد 10 سنوات تحصل على جنسية الإمارات. شو رأيك في القرار؟ والله صراحة هو قرار حلو. أنا ليه الحين عزابي. خلاص أنا بتزوجك. ها؟ أنا بتزوجك. أنا باكي تزوجيني وحدة من المغرب، تبيني أتزوج من هني؟ وشوفي مغرب ترى بنات المغرب اللي هني أحسن من اللي هناك. وهنا يعني اللي هني يعني عارفة فاهمة الوضع. حلو. يعني والمهر كم؟ ما بمهر. ها؟ ما تبي المهر. والعرس؟ ما بعرس. ما بتشرطين السكن؟ لا ما بتشرط. عشان الجنسية ولا عشاني؟ عشانك انت. عفا عليك. شو أيوة. جنسية؟ ترى جنسية يعني جاية منو؟ انت ترى في كل الحالات عايشة معاي. اكيد. على الحلوة والمرة. اكيد. ما السكن عادي بنرقد على حصيرة بعد. لا السكن متوفر الحمد لله، الحكومة ما تقصر تعطينا سكن وبيت وحتى مصاريف العرس تعطينا بعد. لا خلاص نوفرهم. بس زين. المهم سؤال واحد، مو بتقولي لي كل سنة بروح المغرب ازور اهلي ومش عارف شو؟ لان انا اصحابي متزوجين يقولون عندهم هالمشكلة. لا خلاص انا ما دام اني اخترتك بقعد وياك. لو صرت بصير انا وياك. وبتشترطين في العقد هالشيء؟ لا ما بشترط. شو يعني؟ انك ما بتطالبين انك تزوري المغرب اهلك وما اهلك الا على حسب ما انا ابى. ايه اكيد. متأكدة؟ ايه متأكدة. قولي والله العظيم. ايه والله العظيم. خلاص الحرمة يوم تتزوج خلاص تتبع رأينا وين ما يصير. ما بتغير رايك؟ لا ما بغير رأيي. والله هذا الشعور الصح. وبحبك وبفديك بروحي بعد. لا هذا اصلا حتى من قبل الزواج ما شاء الله ما في احلى من معاملتكم. يعني معاملتك انت مثل الذهب. سبحان الله. الله يحفظك لي. ஆனாலும் இந்த மொராக்கன் பெண்மணி எனக்கு மகரம் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அது எதுக்கு? ஏதாவது ஒரு சலுகை தான். இந்த நாட்டில் கொஞ்ச நாளாவது இந்த நாட்டு பிரஜையாக இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த நாட்டு சொகுசில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் உண்மைக்குமே மனதார வாழணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் 100% அரபியர்களை ஆரம்ப காலத்தில் முடித்தவங்க அனைவருமே எதிர்பார்த்தது இந்த மாமா மாதிரி நாமளும் ஒரு மாமாவை ஆகிக்கொள்ள முடியாதா அப்படின்னு தான் பலருமே திருமணம் முடித்தது. ஆனால் அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15, 20, 25, 30 வயதில் கூட குழந்தைகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒருத்தர் பேசினாங்க, அம்மாவுக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஜென்சியான்னு. பையனுக்கே 35 வயசு, அம்மாவுக்கு இப்போ 60 எட்டுது அப்படின்னு சொன்னார். பாபா அவங்களுடைய தந்தை ஒரு குவைத்தி, 2 பாஷையும் பேசுகிறாங்க. சிங்கள அம்மா ஒருத்தர். ஆனால் இப்போது ஜென்சியாக கேன்சல் ஆகிருக்கு. எத்தனை வயசு? 35 வயசு மகனுக்கு. கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவங்க. அப்படியானவங்களே கேன்சல் பண்ணுறாங்க. இனிமேல்லாம் மாமாவாகணும்னு கனவு கூட கண்டாதீங்க. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன்.